சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 9/7/2025. மீட்டே பச்சே பாப் ஆயே ஹே துமே கியான் ரத்தன் தேனே. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு ஞான ரத்தினங்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறார். பாப் துமே ஜோபி சுனாத்தே வ சம்ஜாத்தே ஹே ஏ கியான் ஹே. பாபா உங்களுக்கு என்னவெல்லாம் கூறுகிறாரோ, புரிய வைக்கின்றாரோ, அவை அனைத்துமே ஞானம். ஞான் ரத்தன் ஞான் சாகர் கே சிவாய் கோய் தேனே சக்தா. ஞான ரத்தினங்களை, ஞான கடலை தவிர யாருமே கொடுக்க இயலாது. கேள்வி: ஆத்மா கி வேல்யூ கம் ஹோனே கா முக்கிய காரண் கியா ஹே? ஆத்மாவினுடைய மதிப்பு குறைவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: வேல்யூ கம் ஹோத்தி ஹே காது படுனே சே. மதிப்பு எப்போது குறைகின்றது என்றால் கரை ஏற்படுவதன் மூலம். जैसे सोने में खाद डालकर जेवर बनाते हैं तो उनकी वैल्यू कम हो जाती है. எப்படி தங்கத்தில் இந்த முலாம் மக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வேற மெட்டீரியல், அதை கலந்து என்ன பண்ணுவாங்க, நகை பண்ணுவாங்க. அப்போ அந்த தங்கத்தோட மதிப்பு என்ன ஆகிடும், குறைஞ்சு போயிடும். ऐसे आत्मा जो सच्चा सोना है उसमें अपवित्रता की खाद पड़ी है तो वैल्यू कम हो जाती है. அதே போல ஆத்மா என்பது அசல் தங்கம். அந்த அசல் தங்கத்துல எப்ப அப்பவித்திரதா என்ற அந்த மக்கு கலக்கப்படுகிறதோ அப்போ அதோட மதிப்பு குறைந்து விடுகிறது. இச்சமய தமோ பிரதான் ஆத்மா கி கோய் வேல்யூ நெய். இந்த நேரம் தமோ பிரதானமான ஆத்மால எந்த வேல்யூ கிடையாது. ஷரீர் கி பி கோய் வேல்யூ நெய். ஷரீரத்துக்கும் எந்த மதிப்பு கிடையாது. அபி துமாரி ஆத்மா और शरीर दोनों याद से वैल्यूएबल बन रहे हैं. இப்போ உங்களுடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் ரெண்டுமே நினைவின் மூலமாக வேல்யூபிளாக ஆகின்றது. கீத் பாடல். ய கோன் ஆஜ் ஆயா சவேரே சவேரே. இன்று அதிகாலையில் யார் வந்தது? ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே रूहानी बच्चों प्रति बाप बैठ समझाते हैं और याद की युक्तियां भी बता रहे हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார் மற்றும் நினைவிற்கான யுக்திகளையும் கூறுகிறார். பச்சே பேட்டே ஹே, பச்சோं के अंदर में है शिव बोले बाबा आए हैं. குழந்தைங்க இருக்கீங்க, குழந்தைங்களுடைய உள்ளத்துல இருக்குது. இப்போது கள்ளம் கபடமில்லாத शिव बाबा வந்து விட்டார். समझो आधा घंटा शांत में बैठ जाते हैं, बोलते नहीं है तो तुम्हारे अंदर आत्मा कहेगी कि शिव बाबा कुछ बोले. பாபா சொல்றாங்க, அரை மணி நேரம் சாந்தி ஆயிடுச்சு, பாபா வந்துட்டாரு. நம்ம உள்ளத்துல நினைக்கிறோம் பாபா வந்துட்டாருன்னு, ஆனா அரை மணி நேரம் பாபா சாந்தியில போயிடுற, பேசவே இல்லை. அப்ப குழந்தைங்களோட மனசுல என்ன தோணுதான், शिव बाबा ஏதாவது பேசணும். जानते हो शिव बाबा विराजमान है परंतु बोलते नहीं है. பாபா இங்க வந்துட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியுது, ஆனா பாபா எதுவுமே பேசல. எபி துமாரே யாதிக்கு யாத்திரா ஏன்னா. அப்ப பாபாவை நினைக்கிறோம்ல, அந்த நேரத்துல பாபா வந்துட்டாரு, என் முன்னாடி தான் இருக்காரு. தாதி சரீரத்திலையோ சாக்கார பாபா சரீரத்திலையோ இருக்காரு, ஆனா பாபா வந்து என்ன ஆயிடுச்சு, அரை மணி நேரமா எதுவுமே பேசல. அப்ப பாபாவை நினைக்கிறோம்ல, அதுவும் நினைவு யாத்திரை தான். புத்திமே शिव बाबा की याद है. அப்போ புத்தியில என்ன இருக்கு, शिव பாபாவோட நினைவு இருக்கு. अंदर में समझते हो बाबा कुछ बोले ज्ञान रतन देवे. உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோமா, பாபா ஏதாவது பேசணும், ஏதாவது ஞான ரத்தினங்களை கொடுக்கணும். பாப் ஆத்தே ஹே தும் பச்சோं को ज्ञान रतन देने. பாபா வந்திருக்கிறதே உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்கு. ஓ ज्ञान சாகர் என்ன, ஏன்னா அவர் யாரு, ஞானத்தின் கடல். பாப் ஹி கேத்தே ஹே மாம் ஏக்கம் யாது கரோ. பாபா தான் சொல்றார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. ஸ்ரீ கிருஷ்ண கேசே கஹேங்கே. ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி இதை சொல்லுவாரு? ஓ தோ தேகதாரி என்ன, ஏன்னா அவர் யாரு, தேகதாரி. பாப் கேத்தே ஹே அப்னே கோ ஆத்மா சமஜ் முஜ் பாப் கோ யாது கரோ. பாபா சொல்றார், தன்னை ஆத்மானு உணர்ந்து என்ன நினைங்க. கோய் தேகதாரி கோ யாது ந கரோ. எந்த தேகதாரியை நினைவு செய்யாதீங்க. अभी तुम समझते हो तो फिर समझाना है.
இப்போ நீங்க புரிஞ்சிட்டீங்க, அதையே பிறருக்கும் புரிய வைங்க. शिव बाबा है निराकार, उनका अलौकिक जन्म है. शिव बाबा தான் நிராகாரம், அவருடைய அலௌகீக பிறவி இது. तुम बच्चों को भी अलौकिक जन्म देते हैं. குழந்தைங்களாகிய உங்களுக்கோ அலௌகீக பிறப்பு பாபா கொடுக்கிறார். अलौकिक बाप और अलौकिक बच्चे. अलौकिक बाबा, अलौकिक குழந்தை. बाप तुमको अडैप्ट कर वर्षा देते हैं. बाबा உங்களை தத்தெடுத்து ஆஸ்தி கொடுக்கறாரு. तुम जानते हो हम ब्राह्मणों का भी अलौकिक जन्म है. நாம தெரிஞ்சிட்டோம், பிராமணர்களாகிய நமக்கு இது அலௌகீக பிறவி. अलौकिक बाप से अलौकिक वर्षा मिलता है. अलौकिक बाबाட்ட இருந்து अलौकिक ஆஸ்தி கிடைக்கிறது. ब्रह्मा कुमार कुमारियां बिगर और कोई स्वर्ग का मालिक बन न सके. பிரம்மா குமார் குமாரிகள் அல்லாது வேற யாரும் சொர்க்கத்துக்கு எஜமானனாக முடியாது. दंदादि करते यही मेहनत करो कि मैं आत्मा इस शरीर से काम करती हूँ. தொழில் காரியங்களை செஞ்சாலும் இந்த ஒரு உழைப்பு செய்யுங்க, நான் ஆத்மா இந்த ஷரீரத்து மூலமா வேலை செய்கிறேன். मैं आत्मा ही शिव बाबा को याद करती हूँ. நான் ஆத்மா தான் शिव बाबा நினைவு செய்கிறேன். यहाँ कितने भी साहूकार है, अरब करब है, परंतु वो सुख नहीं है. இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும், லட்சாதிபதி கோடீஸ்வரனா இருந்தாலும் அவங்களுக்கு சுகம் இல்லை. சப்கே சிர் பர் துக்கு ஹே. எல்லாருடைய தலை மீதும் துக்கம்தான் இருக்குது. படே படே ராஜாயே பிரசிடென்ட் ஆதி ஆஜ் ஹே, கல் உன்கோ மார் தேத்தே. பெரிய பெரிய ராஜாக்கள், பிரசிடென்ட் எல்லாரும் இன்னைக்கு இருக்காங்க, பதவியில் இருக்காங்க. நாளைக்கு அவங்களே பிறர் என்ன பண்ணிடுறாங்க, கொலை செஞ்சிடுறாங்க. விலாயத் மே கியா கியா ஹோத்தா ரேத்தாய். ஃபாரின்ல எப்படி என்னெல்லாம் நடக்குது பாருங்க. சாக்குக்காரும் பர் ராஜாவும் பர் தோ முசீபத்தே. செல்வந்தரா இருக்காங்க, ஒரு அரச பதவியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் அதிக பிரச்சனைகளும் இருக்குது. யஹாம்பி ஜோ ராஜாயத்தே ஓ பிரஜா பன்கை. இந்த உலகத்துல கூட ராஜா நிலையில இருக்கவங்க கூட என்ன ஆயிட்டாங்களா, அன்னைக்கு பிரஜை ஆயிட்டாங்க. ராஜாவும் பர் ஃபிர் பிரஜா கா ராஜ்ய ஹோகையா. ராஜாக்களை பிரஜைகள் ஆட்சி செய்யற நிலைமை வந்துருச்சு. டிராமாமே எஸ்ஸே நூந்தே. பாபா சொல்ல டிராமால இப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. तुम बच्चे जानते हो अब इस पढ़ाई से किंगडम स्थापन हो रही है. நீங்க குழந்தைங்க தெரிஞ்சிட்டீங்க, இப்ப படிப்பின் மூலமா ஒரு ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுது. जो अच्छी रीति पढ़ते और श्रीमत पर चलते हैं वो हाईएस्ट बनते हैं. ஆனா இதுல யார் நல்லா படிக்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க, அவங்க தான் ஹையஸ்ட் ஆகிறாங்க. और जो बाप की जाए निंदा कराते हैं, हाथ छोड़ जाते हैं, वो प्रजा में बहुत कम पद पाते हैं. மேலும் யாரு பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுத்துறாங்க, கையை விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்க பிரஜைகள்ல குறைந்த பதவி தான் அடையிறாங்க. பாப் தோ ஏக்கி படாய் படாத்தே ஹே. பாபா ஒரே ஒரு படிப்பு தான் கற்றுக் கொடுக்கறாரு. படாய்மே கித்னி மார்ஜின். ஆனா அந்த படிப்புல எவ்வளோ மார்ஜின் வந்துடுது. பாப் கேத்தே ஹே பச்சே அப் ஜல்தி தயாரி கரோ. பாபா சொல்ற, இப்ப குழந்தைங்களே ரொம்ப சீக்கிரம் நீங்க தயாராகணும். கஃப்லத் மே டைம் வேஸ்ட் நை கரோ. கவனக்குறைவுல நேரத்தை வீணடிக்காதீங்க. याद नहीं करते तो मोस्ट वैल्यूएबल टाइम नुकसान होता है. மற்றபடி நினைவு செய்யல அப்படின்னா மிக விலை மதிக்க முடியாத நேரம் நஷ்டமடைந்து விடுகிறது. शरीर निर्वाहरत दंदा आदि बल करो फिर भी हाथ காரடே தில் யாரடே. ஷரீர நிர்வாகத்துக்காக தொழில் போன்றவைகளை செய்தாலும் உங்க கை காரியத்தில் இருக்கணும், உள்ளம் பாபாட்ட இருக்கணும். बाप कहते हैं मुझे याद करो तो राजाई तुमको मिल जाएगी. பாபா சொல்றா, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா ராஜ்யம் உங்க கையில கிடைச்சிடும். குதா தோஸ்த் கி கஹானி பி சுனி ஹேனா. இறை நண்பனுடைய கதை கேட்டிருக்கீங்க இல்லையா. அல்லா அவல்தீன் கபி நாட்டக் திகாத்தே ஹே. அலாவுதீனோட நாடகமும் காட்டப்படுகிறது. டக்கா கர்னேசே கஜானா நிக்கலாயா. அந்த விளக்க தேய்ச்சோன்னே பூதம் வந்து பொக்கிஷத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. अभी तुम बच्चे जानते हो अल्लाह तुमको टक्का करने से क्या से क्या बनाते हैं. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பாபாட்ட தெரிஞ்சிட்டோம், அல்லாஹ் வந்து நம்மளை என்ன பண்ணுறார், தேய்க்கிறார், சுத்தப்படுத்துகிறார். ஆகையால் என்னவா இருந்த நாம என்னவா ஆகிறோம். ஜட் திவ்ய திருஷ்டி சே வைகுண்ட் சலே ஜாத்தே. உடனடியாக திவ்ய திருஷ்டி மூலமா வைகுண்டத்துக்கே நீங்க போயிடுறீங்க. आगे बच्चियां आपस में मिलकर बैठती थी फिर आपे ही चली जाती थी ध्यान में. முன்னாடியெல்லாம் குழந்தைங்க தங்களுக்குள்ள ப்ரோக்ராம் போட்டு உட்காந்தாங்க,
அப்போ என்ன பண்ணாங்க? உட்காந்து டிரான்ஸ்ல காட்சி பார்க்கறதுக்கு எல்லாம் சேர்ந்து போனாங்க. ஃபிர் ஜாது கேதே தேத்தே தோ பந்து கருதியா. அப்புறம் வெளியில இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க? இங்க என்னவோ மாய வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆகையால பாபா அதெல்லாம் நிறுத்திட்டாரு. தோ எஸ்ஸ பாத்தேஹே இஸ்ஸமைக்கி. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கிறது தான் சொல்லி வச்சிருக்காங்க. அபி தும் பட் ரஹே ஹோ. இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர் கோ கியோ போல்தே ஹே. ஸ்டூடெண்ட் டீச்சரை ஏன் மறக்கணும்? கேத்தே ஹே பாபா மாயா புலா தேத்தியே. உடனே என்ன சொல்லிடுறோமா? பாபா மாயா தான் மறக்க வச்சிடுது. தோஷ் ஃபிர் மாயா பர் ரக் தேத்தே ஹே. குற்றத்தை மாயா மேல போட்டுடுறோமா? அரே யாது தோ தும்கோ கர்னா ஹை. பாபா சொல்ற, குழந்தைங்களே நீங்க தான் நினைவு செய்யணும். முக்கிய டீச்சர் ஏக்கி ஹே, பாக்கி ஓர் சபே நாயப் டீச்சர்ஸ். முக்கிய டீச்சர் இங்க ஒருத்தர் தான், மற்றவங்களாம் யாரு? உதவி ஆசிரியர்கள் தான். பாப்கோ பூல் ஜாத்தேயோ, அச்சா டீச்சருக்கோ யாது கரோ. பாபாவை மறக்கிறீங்களா? நல்லது, பரவாயில்ல. அப்ப டீச்சரையாவது நீங்க நினைக்கலாம்ல. எந்த டீச்சர்? பாபாவை டீச்சர் ரூபத்துல நினைக்கணும். தும்கோ 3 சான்ஸ் தியே ஜாத்தி ஹி. உங்களுக்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஏக் பூலே தோ தூசரேக்கோ யாது கரோ. ஒருத்தரை மறந்தாலும் இன்னொருத்தரை நினைவு செய்யுங்க. அச்சா, நல்லது. धारणेकान सारम, बाप से पूरा वर्षा लेने के लिए जो कतनी हो वही करनी हो. इनका पुरुषार्थ करना है. பாபாட்டருந்து முழுமையான ஆஸ்தி அடையணும்னா எதை சொல்றமோ அதைத்தான் செய்யணும். அதற்கு முழு முயற்சி செய்யணும். மோக ஜீத் பன்னாஹே. மோகத்தை வெற்றியடைந்தவர் ஆகுங்கள். 2வது பாயிண்ட், सदा याद रहे कि हम शांति के सागर के बच्चे हैं. हमें शांति में रहना है. சதா நினைவில் இருக்கட்டும், நான் சாந்தி கடலோட குழந்தை, நான் சாந்தியா இருக்கணும். முக்குமே முல்கரா டால் லேனா, வாயில கூலாங்கற்களை போட்டுக்கோங்க. கஃப்லத் மே அப்னா டைம் வேஸ்ட் நை கர்னா ஹே. கவனக்குறைவா தன்னுடைய நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. वरदान, संकटन रूपी किले को मजबूत बनाने वाले सर्व के स्नेही संतुष्ट आत्मा भव. குழு என்ற கோட்டையை உறுதியாக வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஸ்நேகி மற்றும் திருப்தியான ஆத்மா பவ. சங்கட்டன் கி சக்தி விசேஷ சக்தி ஹே. குழுவினுடைய சக்தி தான் விசேஷமான சக்தி. ஏக்மத் சங்கட்டன் கே கிலே கோ கோய் பி ஹிலா நை சக்தே. ஒற்றுமை என்ற கூட்டத்தை, அந்த குழுவை, அது ஒரு கோட்டை போன்றது. அந்த கோட்டையை யாரும் அசைக்கவே முடியாது. लेकिन इसका आधार है एक दो के स्नेही बन सर्व को रिगार्ड देना. ஆனால் அதற்கான ஆதாரம் என்ன? ஒருத்தருக்கொருத்தர் எப்படி இருக்கணும்? ஸ்நேகமாக இருக்கணும். அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணும். और स्वयं संतुष्ट रहकर सर्व को संतुष्ट करना. மேலும் தான் திருப்தியாக இருந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். न कोई डिस्टर्ब हो और न कोई डिस्टर्ब करे. யாரும் நம்மளால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நம்மளே யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. सब एक दो को शुभ भावना और शुभ कामना का सहयोग देते रहे तो ये संकटन का किला मजबूत हो जाएगा. அனைவரும் ஒருத்தருக்கொருத்தர் சுப பாவனை சுப காமனை என்ற சகயோகம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய குழு என்ற கோட்டை உறுதியா இருக்கும். संकटन की शक्ति ही विजय का विशेष आधार स्वरूप है. குழுவினுடைய சக்தி தான் வெற்றிக்கான விசேஷமான ஆதார ரூபம். ஸ்லோகன், जब हर कर्म यथार्थ और युक्तियुक्त हो तब कहेंगे पवित्र आत्मा. எப்போது ஒவ்வொரு கர்மா யதார்த்தமாக யுக்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அப்போதுதான் பவித்திர ஆத்மா என்று கூற முடியும். அவ்யக்த சமிக்கை, சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமானவர் ஆகுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனக்காகவும் சேவைக்காகவும் ஊக்கங்கள் நிறைந்த, அதாவது உற்சாகம் நிறைந்த நல்ல நல்ல சங்கல்பங்களை செய்கிறார்கள். அதாவது இப்போதிலிருந்து இதை நான் செய்வேன், இதை இப்படி செய்வேன், கண்டிப்பாக செய்வேன், செய்தே காட்டுவேன். இப்படி சிரேஷ்ட சங்கல்பங்கள் என்ற விதையை விதைக்கிறீர்கள். அந்த சங்கல்பங்களை, அதாவது விதையை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு பாலனை செய்து கொண்டே இருங்கள். அப்போதுதான் விதை பலன் சொரூபமாக ஆகிவிடுகின்றது. அச்சா, ஓம் சாந்தி.